நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய தவறுகள், நம்முடைய மீறுதல்களை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தவறுகள் மீறுதலை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவரிக்கின் ஜெபத்தை நாம் யாவும் சேர்ந்து சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள தப்பி போன ஆளுகளை போல நாங்கள் வழிகளுக்கு வழிகாலையை போலும் எங்களது யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கட்டளைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் தங்கள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தாப்பிதங்கள் அறிக்கைகளை பொறுமையாயும் ஆபத்து நிமித்தம் துக்கப்படுவதை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிழ்வுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தத்தையும் உங்களுக்கு கட்டளை தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் ஏற்றுதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருள்வாராக. ஆமென். திருவசனம் போதனை ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. நாளுக்குரிய வேதம் வாசி. சுவிசேஷ பாடத்துக்காக நாம் யாரும் எழுதினோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 27 வரை. மத்தேயு 7 24 தொடங்கி 27 வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்திருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மூடின போது அது விழுந்தது. விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவை. இந்த நாள் அகில உலக செப நாள். பேராயத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் ஒரு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய ஆளுநரும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் முன்னெடுத்து ஒரு சில காரியங்களை நமக்கு அதை படித்து காட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் முன்னே வந்து இதை செய்யும்படி கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் பல்வேறு உலக நாடுகள் நம் ஒவ்வொருவரையும் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவ்வண்ணமாகவே இந்த நாளிலே நாம் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்பட்ட நாடு வனுவாடு என்ற ஒரு நாடு. சில நாடுகள் பற்றி நமக்கு தெரிய கூட இல்லை. இந்த வனுவாடு என்ற நாடை பற்றி இப்போதான் நானே கேள்விப்படுற மாதிரி இருக்குது. ஆகவே நாம் இந்த நாட்டுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அதனுடைய கருப்பொருள் நிலையான அஸ்திபாரத்தின் மேல் கட்டுதல். இந்த வனுவாடு கருப்பொருள் நிலையான அஸ்திபாரத்தின் மேல் கட்டுதல். இப்பொழுது அந்த வனுவாடனுடைய மக்களையும் அவர்கள் எந்த இடங்களில் வாழ்கிறார்கள் என்பதை பற்றியும் சுருக்கமாக இப்போது படிக்க கேட்கலாம். வனுவாடு குடியரசு ரிபப்ளிக் ஆஃப் வனுவாடு என்பது பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஓசியானியா பகுதியில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடு ஆகும். வனுவாடு 1980ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் நாள் பிரிட்டன் மற்றும் பிரெஞ்சு நாடுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திர குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. பாரம்பரிய மதிப்பீடுகள், கிறிஸ்தவ கொள்கைகள் மற்றும் மக்களின் விசுவாசம் இவைகளை மையமாக கொண்டு இந்நாட்டின் அரசியல் அமைப்பு உள்ளது. பெரும்பாலும் மெலினீசிய மக்களும் குறைந்த அளவில் பாலினீசிய மக்களும் வாழ்கிற இந்த தீவு நாட்டின் புவியியல் அமைப்பு சூறாவளி, நிலநடுக்கம், சுனாமி மற்றும் எரிமலை ஆகிய இயற்கை இடர்களால் பாதிக்கப்படுவதற்கு ஏதுவான இடமாகும். மிக சிறிய தீவுகள், பல்வேறு கலாச்சார மற்றும் மொழி பின்புலம் கொண்ட மக்கள், வெள்ளை மற்றும் கருப்பு மணல் நிறைந்த கடற்கரைகள், அழகிய பவளப்பாறைகள் மற்றும் வண்ண மீன்கள் என பல்வேறு அழகிய தன்மைகளை உள்ளடக்கிய நாடு வனுவாடு நாடாகும். இந்நாட்டில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 83% கிறிஸ்தவர்கள். ஆண்டவருக்குள் நாம் நிற்கிறோம் என்கிற குறிக்கோளை கொண்டு திகழ்கிற நாடு வனுவாடு. வேலூர் பேராயம் அறிமுகம். அமெரிக்காவின் சீர்திருத்த சபையின் ஆற்காடு மிஷன் வரலாற்றில் இருந்து வேலூர் பேராயத்தின் வரலாறு தொடங்குகிறது. அமெரிக்கன் ஆற்காடு மிஷனின் அருட்பணி திட்டம் 1853ஆம் ஆண்டிலிருந்து வேலூர் பேராயம் சென்னை பேராயத்திலிருந்து உருவான பேராயம் ஆகும். அருட்பணி மரு ஜான் ஸ்கடர் அவர்கள் இந்தியாவுக்கு வந்த முதல் அமெரிக்கன் ஆற்காடு மிஷனின் முதல் மிஷனரி ஆவார். ஆற்காட்டில் முதலாக ஆற்காடு மிஷனின் முதல் அருட்பணி தளத்தை 31/5/1853 அன்று உருவாக்கியவர்கள் ஹென்றி மார்டின் ஸ்கடர் மற்றும் வில்லியம் வாட்டர்பரி ஸ்கடர். இந்த ஆண்டின் இறுதியில் அவர்களோடு இவர்களுடைய சகோதரர் ஜோசப் ஸ்கடர் இணைந்து பணியாற்றினார். ஆற்காடு மிஷனின் முதல் ஆலயம் ஆற்காட்டில் திருமதி பானி லூயிஸ் ஸ்கடர், திருமதி லேக்கி மற்றும் பால் ஆகிய மூவரால் ஜூன் 1851 உருவாக்கப்பட்டது. ஆற்காடு மிஷனின் முதல் ஆலயம் ஆற்காட்டில் திருமதி ஆற்காடு மிஷன் தோற்றுவிக்கப்பட்டு 123 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை பேராயத்தின் மேற்கு பகுதி முழுவதும் 27 ஜனவரி 1976 அன்று வேலூர் பேராயமாக உருவானது. வேலூர் பேராயத்தின் முதல் பேராயராக பிரதம பேராயரின் கமிஷனரியாக நியமிக்கப்பட்ட பேரூர் திரு ஹென்றி லாசரஸ் அவர்கள் வேலூர் பேராயத்தின் முதல் பேராயராக நியமிக்கப்பட்டார். அவரை தொடர்ந்து பேரூர் திரு சாம் பண்ணையா, பேரூர் திரு ஆர்டி பாஸ்கர், பேரூர் திரு மகிமே ரூபஸ், பேரூர் திரு வில்லியம்ஸ், பேரூர் திரு ராஜவேலு ஆகியோரை தொடர்ந்து தற்போது பேரூர் திரு சர்மா நித்யானந்த் அவர்களின் பேராயராக பேரூர் பொழிவு பெற்றுள்ளார். நமது பேராயத்துக்கு கிடைத்த மிஷனரிகளில் முதன்மையானவர்கள் 1850இல் ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஸ்கடர், 1960இல் சார்லட் வைகாஃப், 1992இல் மூமஸ்டா மற்றும் மிஷனரிகள். வேலூர் பேராயத்தின் சிறப்பு இங்கு கற்கோயில்கள் அமைந்துள்ளது. திருப்பத்தூர் ஆசிரமம் பள்ளி வளாக சிற்றாலயம், முத்தத்தூர், தீனபந்துபுரம், சியோன் திருமலை, கசம், பொன்னை அணைக்கட்டு ஆகிய இடங்களில் 7 கற்கோயில்கள் அமைந்துள்ளது. வேலூர் பேராயம் கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் மத்தியம் என 4 வட்டாரங்களாக அமைந்துள்ளது. வேலூர் பேராயத்தில் தற்போது 104 குருசேகரங்களும், 100 ஆயர்களும், 750 கிராம திருச்சபைகளும், 700 உபதேசியார்களும்,
20 பேராய நற்செய்தி பணியாளர்களும் 30 பேராய பைபிள் அம்மாக்களும் அமைந்துள்ளனர். நமது வேலூர் பேராயத்தில் ஒரு கல்லூரி ஊரிசி கல்லூரி, 1898 செவிலியர் கல்லூரிகளும், 5 மேல்நிலை பள்ளிகளும், 5 உயர்நிலை பள்ளிகளும், 4 நடுநிலை பள்ளிகளும், ஆரம்ப பள்ளிகளும், 4 ஆங்கில ஆரம்ப பள்ளிகளும், மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகளும், 2 மருத்துவமனைகளும், ஒரு ஆண்கள் தொழிற்பயிற்சி பள்ளியும், ஒரு பெண் தொழிற்பயிற்சி பள்ளியும் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் விடுதிகளும் ஆகியவை செயல்பட்டு வருகிறது. நமது வேலூர் பேராயத்தில் 1854 வேலூரில் உருவாக்கப்பட்ட ஆற்காடு இறையியல் கல்லூரி AHS, 1866 ராணிப்பேட்டையில் உருவாக்கப்பட்ட ஸ்கடர் நினைவு மருத்துவமனையில், SMS 1914 பழமநேரில் உருவாக்கப்பட்ட பெண்கள் தொழிற்பயிற்சி பள்ளி, காட்பாடியில் அமைந்துள்ள காட்பாடி தொழிற்பயிற்சி பள்ளி, 1920 கசம் பகுதியில் உருவாக்கப்பட்ட விவசாய பண்ணை, 1921 திருப்பத்தூரில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்து குல ஆசிரமம், 1937 உருவாக்கப்பட்ட சீயோன் மலை திருவிழா, பொன்னை அணைக்கட்டு திருவிழா, ஈஸ்டர் மலை திருவிழா, முட்டத்தூர் திருவிழா, வேலூரில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை CMC மற்றும் 1947 தீனபந்தபுரத்தில் உருவாக்கப்பட்ட கிராமிய வாழ்வு மையம் ஆகியவை நமது பேராயத்தின் பெருமைக்கு அடையாளங்களாகும். ஜெபம் செய்வோம். ஆண்டவர் வாழ்வதற்கான ஒரு வீட்டை தேடுகின்றார். எனக்காக நீ எப்படிப்பட்ட வீட்டை கட்டுகிறாய் என்று நம்மிடம் கேட்கிறார். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஞானமும் அறிவும் தெளிந்த புத்தியும் நிறைவான ஆவியும் எங்களுக்கு தந்து சத்தியத்தை போதித்து உமக்கு பிரியமான வழிகளில் எங்களை நடத்தும். எங்கள் இல்லங்களை நீர் வாழும் ஆலயமாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை மாற்றுருவாக்கி நீதியும் சமாதானமும் நிறைந்த குடும்பமாக எங்களை வளையும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அகில உலக ஜெபநாளில் நம்முடைய பெண்களை சங்கத்தினர் சிறப்பாக இந்த பேராயத்திலிருந்து வந்த மகளிரை படித்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய திருச்சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த நாளில் நம்மோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நம்மை அழைப்பேற்று வந்திருக்கின்ற ஆயிரவர்கள் நம்ம எல்லாருக்கும் பரிசுமானவர்கள். அவர் என்னுடைய உறவினரும் இந்த பேராயத்தினுடைய மூத்த ஆயிரமான அருள் திரு ஆசிரியர் செல்வநாதன் ஆயிரவர்கள். அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு சிறப்பாக கீர்த்தனைகளில் ஆராய்ச்சி செய்து கீர்த்தனைகளை எப்படி பாட வேண்டும், ராகத்தை எப்படி நாம் அமைத்து பாட வேண்டும் என்ற தொகுப்புகளை தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கீர்த்தனையும் அதனுடைய பின்னணிவு என்ன என்பதை ஆராய்ந்து எந்த நோக்கத்திற்காக எந்த சூழலில் இந்த கீர்த்தனைகள் எழுதப்பட்டது, எழுதினவருடைய வரலாறு, இவைகளெல்லாம் தொகுத்து புத்தகங்களாக வடிவமைத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நம்முடைய கரங்கள் இருக்கிறது. இந்த பாடல்களின் தொகுப்பு புத்தகம், கீர்த்தனைகளின் பாடல் தொகுப்பு, அது எழுதினவருடைய வரலாறு, இவைகள் நம்ம இருக்கிறது. நம்முடைய மேத்யூட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த லாக்டவுன் பீரியடில்
ஈரமைப்பு உணர்வு பாடல்கள், ஈரமைப்பு ஈடேற்ற கீர்த்தனைகள் என்ற 2 புத்தகங்களை இப்பொழுது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களே பாடலை இயற்றி அந்த பாடலுடைய ராகம் எந்த கீர்த்தனையின் ராகத்தில் பாடணும்னு சொல்லி அந்த பாடலை இயற்றி இருக்கிறவர்கள். ஆகவே இவைகளும் நினைத்துவிட்டு இருக்கிறது. அதை நீங்கள் அதுக்குரிய தொகை 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த 50 ஈடேற்ற கீர்த்தனைகள் இந்த தபசு காலங்களில் இந்த சிலுவை தியானத்திற்கு ஏற்றபடி ஒவ்வொரு கீர்த்தனைகள் இந்த சிலுவை பாடுகளை அந்த கீர்த்தனையில் உள்ளடங்கி இருக்கின்றது என்பதை அறிந்து எந்தெந்த பாடல்கள் இந்த சிலுவை தியானங்கள், சிலுவை குறித்ததான வெளிப்பாடுகள் கீர்த்தனைகளில் உண்டு என்பதை அறிந்து அவைகளை ஒரு 100 பாடல்களை கீர்த்தனையிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அவைகளை நீங்கள் ஜெப வேளையில் தனித்து ஜெபிக்கும் பொழுதும் குடும்ப ஜெபங்களிலும் இந்த பாடல்களை நீங்கள் எடுத்து முறையாய் பாடி ஆண்டவரை மையப்படுத்தலாம், ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் அவர்கள் இப்பொழுது மாலை வேளையில் வந்த பொழுது இவளை எனக்கு சொன்னார்கள். நாங்களாம் இதை யோசித்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. அதனால் அவர்கள் பல குடும்ப சூழல்கள் பல இடங்களுக்கு வந்தாலும் இவைகளை முக்கியத்துவப்படுத்தி அவர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த பாடல்களை ஏற்றிருக்கிறார்கள். வெளி மாநிலங்களிலும் மற்ற பேராயங்களிலும் அவரை சிறப்பாக அழைப்பித்து அவர்களை கருத்தரங்குகளை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் அவர்கள் இங்கே நம்மோடு இருப்பது மகிழ்ச்சி. அவர்களை ஒரு சில காரியங்களை வார்த்தைகளை சொல்லி இந்த பாடலினுடைய காரியங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டு நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் இந்த அந்த காலத்திற்குரிய மீட்பின் ஆயத்தமும் ஜெபத்திற்குரிய விளக்கங்களும் கிடைக்க வாழ்த்துகிறேன். மொத்தத்தில் உங்கள்கிட்ட திட்டு வாங்கணும் தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பாராட்டுக்கு இல்லை. இப்போ எனக்கு 81 வயசு முடிஞ்சிச்சு. நான் ஒரு ஆண்டாக போன மாதத்துலேருந்து இது வரைக்கும் நான் வீட்டிலே இருந்தேன், எங்கேயும் போகல. முன்னாடி நிறைய போயிருக்கிறேன். 2700 எடுத்து பண்ண ஒரு புக்கு ஒன்று போட்டுக்கிறேன், ஓய்வுக்கு பின்னும் ஊழியம். இது 14வது புத்தகம் எனக்கு. ஆனால் இப்போ ஒரு வருஷமாக எங்கேயும் போகல. ஏன்னாங்க கொரோனா ஒன்று. சரி, இப்போ கூட ஒரு தனிக்கு நான் இருக்கேன். பஸ்ஸில் போகக்கூடாது, ட்ரெயினில் போகக்கூடாது, பிள்ளைங்க ரொம்ப தொல்லை. சரி,
இப்போ என்னுடைய பெருமைக்காக நான் வரல, என்னுடைய கருத்தை சொல்லி கொண்டு திட்டவைக்கிற மட்டும் தான் வந்து. என்ன கருத்துன்னா, நம்ம எல்லாம் சரின்னு நினச்சிக்கிறோம், எது எது சரின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் போயிடுவோம். எனக்கு கொடுக்குறது 20 நிமிஷம் தான். சரி, 8 காலம் முடிச்சுட்டு நான் சொல்லிட்டாரு. அப்போ வேகமாக நான் சொல்லணும்னாக்கா, இப்போ ஒரு பாட்டு பாடிக்கல, அது எந்த ஆர்டர் சர்வீஸ் இருக்குது, சிஎஸ்ஐலே கிடையாது, விசுவாச பிரமாணம் இருக்குது, பாவரிக்கை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு பாட்டு பாடணும்னு எங்கேயுமே கிடையாது, நீங்களே பாட்டுங்க. அது ஜீவனோட ஆவியோட கூட சொல்கிறாங்க. அந்த செத்த சாங்கிற தேவன், செத்த தேவன் தான் அதை ஏதுக்குனாரு. அதெல்லாம் வந்து இப்போ இறங்கி வரலாம் சில பாட்டுக்கெல்லாம் இருக்குது. எனக்கு தேவையில்லை. பைபிள் படிக்கும் போது 6ஆவது தொடங்கும் போது இல்லாத பரிசுத்தாவி ஏன் பரிசுத்தாவி வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் அந்த பாட்டை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பண்ண மாட்டீங்க, அது உங்களுக்கு பழகிங்க. சரி, அப்படி பண்ண நல்லா இருக்குது உங்களுக்கு. ஆமென் ஆமென் ஒரு ராகம் போட்டு இங்கிலீஷ் பாட்டு தான் முடிக்கிறீங்க. கடைசியில் அது வேற சாதாரணமாக தான் சொல்கிறாரு, ஆசீர்வாதம். சரி, இப்படிப்பட்ட குறைகள் இனிமேல் நேரம் இன்னும் ஒரு 20 சொல்லலாம். கேள்வி வானு வாக்கு தீவுன்னு ஒன்று இருக்குது, கூடிய அத்தனை ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஆளாதான்னு ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாத எதுக்கு வான வாட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுறீங்க? பெண்கள் சங்கம் நீங்கள் மட்டும் இல்லை, வருஷம் எதனா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு தீவம் ஒரு ஊரை. ஏன் அங்கே தான் தேவையா ஜபம்? நீங்கள் பண்ணாதான் அந்த ஜபம் நல்லா இருக்குமா அந்த ஊரில்? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு புரோகிராம். இதெல்லாம் நான் என்ன எப்படி ஜெபம் பண்ணணும் போது, நீங்கள் தூரத்துக்கு திருநெல்வேலிக்கிறவனுக்கு அவங்களுக்கு இவனுக்கெல்லாம் பண்ண வேணாம். பாகாயத்துக்கு பண்ணுறது கூட வேணாம். உனக்கு பண்ணு, முதல்ல உன் குடும்பத்துக்கு பண்ணு, மிஞ்சி பணம் சொந்தக்காரங்களுக்கு பண்ணு, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது கொஞ்சம் பாரு. அவன் என்ன செத்துட்டானா, ஜுரப்பாங்கிறானா, அடிபட்டு வந்தானா, சண்டை போட்டுக்கிறானா, அவன் கொஞ்சம் எங்கே காண 6 மாசமா, இதெல்லாம் வச்சு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க. ஆக ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் கண்டுபிடிக்கிறீங்களே, அது எனக்கு பிடிக்கல. அடுத்தபடியா ஜபம் பரமனுடன் பேச்சு, அது முக்கியம் தெரியாது. ஜபம்ன்றது மந்திரம் கிடையாது. ஜபம் பண்ண மந்திரக்காரன் கொடுக்குறான், நல்லா இருப்பான், கொஞ்சம் உபதி கொடுப்பான், தானே சரியாது. அப்படி கிடையாது ஜபம். நீ ஜபம் பண்ண எனக்கு நல்லா அவன் நினைக்காதீங்க, யார்கிட்டையும் போய் ஜபம் பண்ணி வராதிங்க. இதுக்கே போகிறாங்க. ஜபம் உதவிக்குன்னு டிவியில் போடுறோம் நம்பரை, சீரியல் ஃபோன் நம்பரை, அங்கே ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஜபம் பண்ணுறதுக்கு. ஏன் நாங்களே பண்ண மாட்டோமா? சரி, நான் பண்ணால் ஏசாமி கேட்க மாட்டாரு, நீ எனக்காக பண்ணால் கேட்பாரா? அந்த அளவுக்கு நீ ஏசாமி ஃப்ரெண்ட்ஸா? இல்லை ஏஜென்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க, கேஸ் ஏஜென்ட்டு இல்லை இது டிவி ஏஜென்ட் மாதிரி உன் ஜபத்தை மட்டும் கேட்க உட்காந்துக்கிறாங்க. அதெல்லாம் போய் என் ஜபத்தை கேட்குறாங்க. எல்லாத்தையும் பண்ணுற உதாரணம் சொல்லுவேன். எனக்கு வயிறு வலிக்குது, இயேசுவே எனக்கு நல்லா இருக்குன்றான். நல்லா இருக்குன்னா சரி, நல்லா இருக்கணும்னு ஐயர்கிட்ட போய் ஐயரை ஜெபம் பண்ணுங்கன்றான். அவர் ஜெபம் பண்ணார் எனக்காக, வயிறு நல்லா ஆயிடுச்சு. எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இயேசுவே நான் உன்னை கேட்டேன், நான் வயிறு வலிக்குது, நீ செய்ய மாட்டேன். அவரு பண்ணாக்க கேட்குறிய, அவருக்கு நீ கடவுள், நான் வேற சாமி கும்பிட்றேன் போ. என் ஜபத்தை கேட்காமல் எனக்காக இன்னொருத்தர் ஜெபம் பண்ணும்போது நீ கேட்டு எனக்கு செய்யறதா உனக்கு எனக்கு நான் சண்டையா? நான் சொன்னதை என் வைஃப் கேட்கல, எதிர் வீட்டுக்காரங்க சொல்றதை கேட்கறான்னா என்ன அர்த்தம்? தேவையில்லையே. எனவே உங்க ஜபத்தை கேட்டால் ஓகே சொல்லுங்க, கேட்கறதுனால ஓகேவே ரெண்டு நாள் விட்டு போடுங்க, என்ன பண்றது? அவ்வளவுதான். அதுக்காக நீ போய் சிபாரிசுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடாது. இது இந்த மாதிரி சிபாரிசா இருக்குது, அப்பாயின்மெண்ட் அதுக்கு இது வாங்கி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படி கிடையாது. நமக்காக ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. உன்னை விட நல்லவர்கள் யாரும் இல்லை. உங்களை விட கடவுளுக்கு விருப்பமான எவனுமே இல்லை. அதுக்கு ஒரு ஜப குழு வச்சுக்கிட்டு ஜப தலைவராக சொல்ல வேணாம். அப்படி இருக்கும்போது சில குறிப்புகள் என்ன சொல்ல போறேன்னா, ஜபத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறது. ஜப நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன் மீதி நாளில் என்ன பண்ணலாம்? தினம் பண்ணலாம். ஜப நேரமும் கிடையாது, எந்த நேரமும் ஜபம் பண்ணலாம், எந்த நேரமும் ஜபம் பண்ணலாம். அடுத்தபடியா வேணாம் ஜபம் பண்ணுறதுக்கு சிஎம்சியில் ஒரு பென்சில் அங்கே போய் ஜபம் பண்ணலாம். அந்த பென்சில் ஜபம் பண்ணதான் கேட்பாரு, அடுத்த பென்சில் போட்டால் கேட்க மாட்டாரா? சேப்பலையாது சிஎம்சி சேப்பல். நீ பழகிட்ட இங்கே தான் ஜபம் பண்ணதான் கேட்பாரு.
ஒரு சிலர் சீரல் மலைக்கு முட்டி போட்டு ஏறுறோம். என்னடானா அப்போதான் அவர் வெறுப்பேற்றுறானா, கடவுளே பாருங்க என் நிலைமையா, கொஞ்சம் இறங்கிமா சீக்கிரம், பசங்க மருவனுக்கு கீழே விழுந்து அழுது திறந்துக்குன்னு. அந்த மாதிரி முட்டி போட்டே இறங்க. அவர் தான் அங்கேருந்து மெட்ரோக்கு இறங்கி வந்துட்டு வராச்சு. இந்த மலையில் இறங்க மாட்டார கீழே, நீ எதுக்கு படிக்கட்டு முட்டி போட்டியா, அவரை ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரிலாம் ஒரு தவறான சிந்தனைகளை நம்ம ஜபநிலைகளை வச்சிருக்கோம். அடுத்தபடியா இதுக்கு இடமும் தேவையில்லை, தொட தேவையில்லை. ஜோமனுக்கு ஒரு புரிண்டா குழு என்ன அதுக்கு குழு என் மன வர ஜபத்தை முடிக்கிட்டா சொன்னத நீ முன்னுக்கு படிக்கிற, நான் எனக்கு படிக்கிறேன். பொதுவான விஷயங்களுக்கு தான் பண்ணலாம். அதனால ஏன் பெண்கள் மட்டும் இந்த பெண்கள் இது வைக்கிறாங்க, அது ஒரு சின்ன கேள்வி. ஜபனால் பெண்கள் தான் கொண்டாடணுமா, ஆண்களுக்கானவா ஜபம்? அது என்ன இருந்தாலும் ஆணா இருக்கும். ஆண்களை நாங்கள் செய்கிற போகலாம், எங்களுக்கு தேவையில்லை, சாமி கூட தேவையில்லை. we can do anything without anybody. ஆனால் பெண்களுக்கு என்ன பண்ணுறதுங்க, நாங்கள் வீட்டில் கட்டோம், பசங்க கட்டோம், பிள்ளைங்க கட்டோம், எங்களுடைய துன்பத்தை எல்லாம் சொல்கிறதுக்கு ஆளு கிடைக்கல. கடவுள்கிட்டே சொல்கிறதுனா விமன்ஸ் ஸ்காலர்ஷிப் தான் ஜபத்தை கான்ட்ராக்ட் எடுத்துட்டீங்க. அதிகமாக ஜபம் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு தேவைகள் அதிகம், குறைபாடுகள் இருக்கிறது, விடுதலை குறைவு. ஆண்கள் சமாளிச்சுக்கிறோம். அதனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜபம் சமமே. அடுத்தபடியா என்ன பைபிள் படிச்சீங்களா, அதை பற்றி ஒரு சின்ன போய் என்னத்துக்கு இதை போட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அது ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை. பாறை மேலே காட்டுறான், இன்னும் அர்த்தம் மணலில் காட்டுறான். இது 3ஆம் கிளாஸ் பார்த்துட்டு தெரியும். சார் ரொம்ப சுத்தமாக தான் சொல்லுவார். குச்சி காதல ஒட்ட போனான்னு அதுக்கு இதை விட எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப தெளிவான பிரசங்க ஏசாமி. அப்படி பார்க்கும்போது மணல் மேலே கட்டாத, அது போயிடும். பாறை மேலே கட்டணும். இந்த பிரசங்கத்தை நான் எப்படி பண்ண போறேன்னா, ரொம்ப சுருக்கமா மலை மேலே என்னன்னா, அது அந்த காலத்தில் அந்த மோசையை சொன்ன அந்த 10 கற்பனை அந்த மலை எடுத்துக்கலாம். அதனால பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், உதாரணத்தில் எல்லாம் இருக்குது. பொம்பளைங்க ஆம்பளை ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு எழுதிக்கிறான். இப்போ நிறைய பேர் பேண்ட் போட்டு வராங்க பிள்ளைங்க. நாங்கள் தான் மரவாடை கட்டாத போகிறோம், அது வேற கதை. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உதாரணம் நல்லா வேணாம். ஆக இந்த பிரமாணங்களை எல்லாம் விட்டுட்டு மலை பிரசங்கம் எப்படி வாங்க, அந்த மலை வேணாம், இந்த மலை எடுத்துக்கலாம். இந்த மலை பிரசங்கத்தில் இல்லாத விஷயமே இல்லைங்க. நீங்க போய் படிக்காத ஏசுநாதனுடைய மலை பிரசங்கத்தில் இல்லாத விஷயமே இல்லை. அது ஒன்று செஞ்சாவே மோட்சம் பலன்டே கொடுப்பாரு. சத்துருவை சிந்தைக்கு எப்படி முடியும், அதான் ஒரு கேட்க. அதனால் உன்னை போட்டு சரி என்னென்னோ சொல்லுவார், அதெல்லாம் டைம் இல்லை. ஆக மலை பிரசங்கம், இந்த மலை வச்சுக்கலாம் கண்மலை மீட்டொருவாக கட்டாங்க. இந்த பாறைக்கு நீங்கள் கட்டணம் கட்டாதீங்க. கடவுள் தான் கண்மலை, அவர் நமக்கு லட்சியம். அடுத்தபடியா இந்த மணலை பற்றி ஒன்று சொன்னோம்னா, பவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இந்த மலையில் பாறை தான் போட்டேன். அதாவது பேசிக் நீட்ஸ். இன்னைக்கு உயிரோட இருக்கிறோமா, சாப்பிட்டீங்களா, மத்தியானம் இருக்குதா, சாப்பாடு, துணி இருக்குதா, எல்லாம் இருக்குதா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பேசிக் தேவையானவைகள் எல்லாம் கிடைப்பது இந்த பவுண்டேஷன் கற்பாறையாகிய கிறிஸ்து. நமக்கு எங்க வீக்குன்னா மேலத்தான் கூடத்தான் ஹாஸ்பிட்டல் போட்டு மேல நத்ததான் பாட்டு விடுது. அதாவது நம்முடைய மேன்மையான தேவைகள், அதிகப்படியான ஆசைகள், நான் அது வாங்கணும், இது வாங்கணும், எனக்கு இப்படி வரணும், இப்படி வரணும், இந்த மாதிரி எதிர்பார்க்கல வீக்னஸ். அதில் தான் உங்களுக்கு பெரியவர் வரும். மற்றபடி இயேசுவை நம்பி வாழும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறார். அதிகப்படியான நாம் கேட்பதெல்லாம் நேரங்களில் கிடைக்கிறதில்லை, அது ஓட்டை எடுக்கிறது, மேலே ஏற ஏற. பிறகு ஒரு அழற குழந்தை பால் குடிக்குமா, இது ஒரு அறிவில்லாத ஒரு விளக்கம். சரி, அழகா பால் குடிக்காதா? ஒரு பொம்பளை காலையில் 6 மணிக்கு தூவன பண்ணி
பால் கொடுத்தான். அவன் புருஷன் சொன்ன, ஏமா தூங்குற பிள்ளைங்க ஏமா எழுப்புறாரு? அவன் பாயிண்ட் சொன்னா, அழுதா தானே பால் கொடுக்கணும், பால் கழுவணும். அவனுக்கு தெரியாது எதுக்கு இருந்து எறும்பு கட்சி அழுதா, உச்சப்பட்டு அழுதா, பாலுக்கு அழுதான்னு ஒரு தாய்க்கு தெரியும். அப்போ நீ ஏன் இந்த பால் கொடுக்குற? தூங்குற பிள்ளையாக எழுப்புறேன்னா, இந்த தாய் கொஞ்சம் கெட்டிக்காரி அறிவுள்ள தாய் என்ன சொல்றா, ராத்திரி 11 மணிக்கு பால் கொடுத்து படுக்க வச்சேன், இப்போ மணி 6ஆவது, ஃபெயிட்டாகி பயங்கரமா இருக்குதுன்னு தெரியலையே, அதுக்காக அந்த 7 தூங்குற பிள்ளைக்கு பால் கொடுப்பாவும். ஆனால் அதுதான் பால் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனவே இறைவன் நீங்கள் கேட்டால்தான் கொடுப்பவர் அல்ல, கேட்காமலே கொடுப்பவர் நம்ம இயேசுதான். நம்முடைய தெய்வம் நம்முடைய தேவைகளை நமக்கு முன் தெரிந்து கொள்கிறார். நான் வீட்டுக்கு போன சேர்த்து நம்ம வழியில நான் அங்கிருந்து வரேன்னா வழியில சேர்த்து தான் எப்படி வருவோம் எல்லாம் அவருக்கு தெரியுது. நீ என்ன பெரிய படம் போட்டு உட்காந்துற. ஸோ நம்முடைய தேவைகளை, நியாயமான தேவைகளை அவர் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார். அதனால நீங்க ஒன்றும் அலையாதீங்க. அடுத்தபடி மேன்மையை வேணாம், உரிமையை கேட்கணும். அப்படின் போது இந்த தேவையில கேட்கணும் 2-3 விஷயம் இருக்கு. என்ன கேட்கணும்னா, மேன்மை. இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் மேட்ச். அப்போ கபில் தேவ் வென்றவன் நல்லா ஆடின்னு வந்தான். எங்க அம்மா வந்து அப்பதான் சிஎம் பண்ணல, என்னடா அவுட் ஆகிட்டாங்க, கை தட்டாங்க. கேட்டாங்க, இவ்வளோ நல்லா ஆடினவன் அதுக்காக யாரும் கை தட்டினாங்கன்னு கேட்டாங்க எங்கள் அம்மா. அவுட் ஆனதுக்கு தட்டல, இவ்வளோ ரன் நல்லா ஆடினான் பாரு அதுக்கு தட்டுறாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, சாமி இந்தியா தோக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. ஏமாண்ணா, இந்தியாவில் கிறிஸ்தவம் 2% தான், இங்கிலாந்துல 100% கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆடுறவங்கலாம் கிறிஸ்தவங்க. நம்ம உள்ள கபில் சுப்பிரமணியன் போயிட்டு ஆடுறான். இவருங்க தோக்கணும், கிறிஸ்தவங்க பேர் ஜெபம் பண்ணியிருக்கோம். எனவே அவங்க ஜெயிக்கணும். நம்ம ஜபம் இதுவரை 40-50 மணி ஜபம். ஆக கிறிஸ்தவனாக தான் ஜெயிக்கணும், நான் கிறிஸ்தவன் தான் தோக்கணும். அதே பட்டது அது நியாயம். சாமி என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணலாம். இந்த பையன் ஏன் மீதி பிள்ளைன்னா மொத்தம் 20 பிள்ளைங்க இருக்குது, 20 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க். எந்த பைத்துக்கார டீச்சர் கொடுப்பா? எதுக்கு ஜெபம் பண்ற? அது ஒரு முட்டாள்தனமான ஜபம். யாரோ 10-2 சொல்லலாம், மீதி பேரெல்லாம் 5வது 6வது ரேங்க் வருது. ரன்னிங் ரேஸ் என் பிள்ளை ஃபர்ஸ்ட் அடிக்கணும், எல்லாருமே ஃபர்ஸ்ட் அடிச்சா பார்க்க முடியும், பார்க்க முடியுமா? முடியாது. 10 பேரும் போட ஜெயிக்கணும். எனவே நீ என்ன செய்யலாம்னா, குறிப்பிட்டது கேட்காத, ஆண்டவா உம்முடைய சித்தம் எனக்கு வாக்கியம், ஐயா உமது சித்தம் ஆகியவே வேணும், மெய்யாய் எனது சித்தம் வெகு மோசமே காணும். நம்ம கேட்கறது. அதனால நீ மட்டும் பிளான் பண்ண மாட்டோம், விடாத ஜெபம் பண்ணா கூட 6 பண்ண போறேன் தங்கச்சி. நான் விடாத 1000 ஜெபம் பண்ண. முதல் பொண்ணு வந்துருச்சு சாமி, 2வது பையனா பிறக்க வைக்கணும், 2வது பொண்ணாதான் பண்றேன், 2 பொண்ணு தான். அதனால நீ கேட்கறத செய்யறதுக்கு அவர் உட்காந்து இல்லைங்க, அவருடைய விருப்பப்படி நம்ம கொடுக்கணும். அதை ஏற்றுக்கொள்றது அறிவு இருக்கணும், நம்ம பக்தி இருக்கணும். ஐயோ எனக்கு ஏன் ஒருத்தருக்கு பிள்ளையே பிறக்க என்ன பண்ண முடியும் வச்சுக்க, அதான் லைஃப் வாழ் இறைவன் கொடுத்துட்டாங்க. இப்படி நம்ம கேட்கும்போது நம்முடைய மனநிலையை நம்ம யோசிக்கணும். உரிமையா கேட்கலாம். இன்னொன்னு பிச்சை கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? பாவம் மன்னிப்பு. அந்த உரிமையா கேட்க முடியாது. தப்பு பண்ணிட்டு வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டு இப்போ போலீஸ் வரான், இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்போது அந்த பாவம் மன்னிப்பை நீங்க தாழ்மையாதான் கேட்கலாம். பொல்லா உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தே. அந்த பாட்டு பொய்யும் புரட்டும் உருட்டும் திருட்டும் போறான் 14 பாவடி ஏற்றார் சாஸ்திரியார் பாட்டு. அதனால யாரோட பார்த்தா அதுவே நிறுத்த முடியாது. அனுடைய என் நினைச்சுனா என்ன அவ்வளோ அதிகாரம் பண்றது, நீ பண்ணதே தப்பு உண்மை இருக்கும். அதனால சவுண்டு காட்சி நிறுத்த முடியாது. கடவுளை கருத்தோட கேட்க. அடுத்தபடியா அப்படி கேட்கறதுனாலும் பிறருக்காக கேள்.
மிரட்டி கேட்க முடியாது, கெஞ்சி கேட்கலாம். சுயத்திற்காக அல்ல, பிறருக்காக. தமிழகத்துக்கு ஜெபம் பண்றீங்க சொல்லு. அப்ப ஆந்திராவுக்கு யாரு முஸ்லீம் பண்ணுவானா? அறிவில்லாதானா? இந்தியாவுக்காக ஜெபம். அது ஒரு மீட்டிங் 3 நாள் போடுறோம். ஏன்னா மீட்டிங் நடந்தாலும் 5 நாள் பாருங்க. போனா போன ஜெபம் பக்கத்துக்காக தான் பண்ணேன். ஆசா பண்ணமா உண்டு. போர்ஷனா பண்றீங்க, குடியாத்துக்கு மட்டும் எவன் பண்ணுவான்? மொத்தம் நாந்தாருக்கு மட்டும் பண்றியா? அந்த எலெக்ஷன்ல அந்த தொகுதியில் அவன் பண்ணுவான். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும்போது பொதுப்படை தேவை. அடுத்தது நாட்டுக்காக, ஆசியாவுக்காக, உலகத்துக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நீங்க பண்றீங்க ஒரு தீர்வு. அந்த தீவினுடைய நிலையை நம்ம யோசிக்கும் போது இப்ப பாருங்க, புயலுக்காக ஜெபம் பண்ணணும். பெருமழை, எரிமலை, புகையவர், பனிமழை, பனிமலை, கொரோனா, அப்புறம் டொங்கு, இன்னொன்னா வியாதி, காலரா, மலேரியா, சுனாமி, இந்த மாதிரி புதுப்படையான தீமைகள் எல்லாருக்கும் வருது இல்லை. அதுக்கெல்லாம் யார் ஜெபம் கொடுத்த வரைக்கும் ஒன்றை எப்படி உன் பையன் அடிப்பட்டுக்கிறான், காலம் தான் என்னமா உன் எங்கே வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. எனவே பொதுவான ஜெபங்களுக்கு நீங்கள் மன்றாடி ஜெபிக்கலாம். இன்னொன்று நல்லதுக்கெல்லாம் பாருங்க, தண்ணி நல்லா இருக்கும், காற்று நல்ல காற்று வரணும், நல்ல சாப்பாடு காய்க்கணும், மெடிசன்ஸ் காய்க்கணும், கலப்படம் இல்லாத இருக்கணும், ஹைபிரிட்ஸ் எல்லாம் அதெல்லாம் 2 பேர் வாழைக்காய் இருக்குது, 2 பேர் கத்திரிக்காய் வருது, அதெல்லாம் இல்லாமல் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பண்ணணும். சரி, இப்படி நல்ல விஷயங்களுக்காக கேட்கலாம். கெட்ட விஷயங்கள் ஒரு பொதுப்படையானதுக்கெல்லாம் நம்ம அதிகமாக உற்சாகமாக கேட்கலாம், ஆர்வத்தோடு கேட்கலாம், அக்கறையோடு கேட்கலாம், உறுதியாக கேட்கலாம். இன்னொன்று, நான் கேட்ட வேலையும் கேட்க மறைந்த வேலையும் நீ கூட்டி கொடுக்கணும். என்ன நீ அப்பேற்பட்ட ஆடு, உனக்கு நீ கேட்டாதான் அவரே கொடுக்கணும். அது தெரிஞ்சில்ல, கவர்மெண்ட் இருப்போம், அவரே கொடுப்பார். நீ கேட்கலான்னு கூட கொடுப்பார். எனவே ஜெபம் பண்ணும்போது நாம் கேட்டு அவர் தருவதில்லை. உனக்கு என்ன வேண்டும், எப்பொழுது வேண்டும், எப்படி வேண்டும், எவ்வளவு வேண்டும், எல்லாமே சொல்றதுக்கு அவருக்கு அறிவு இருக்குது, அவருக்கு திறமை இருக்குது. நீ ஒன்றும் ஐடியா போட்டு கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே எப்படியாவது எப்படி எல்லாம் வேணாம் ஏகாதிகள். ஆனால் அவருக்கு பேர் பொழுதுக்கு இஷ்டம் இருக்குதா இல்லையான்னு ஒருத்த கேட்டான். ஐயா, என்னுடைய குற்றரோகம் போகிறதுக்கு உனக்கு சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு இஷ்டம் இருக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் நியாயமாக கேட்டுக்கணும். அப்போ சொன்னாலே, எனக்கு சக்தி இருக்குதுன்னு நம்பிட்டு இல்லை, அதே எனக்கு சொல்லிட்டான், நீ பட நல்லதான் அப்படி நல்லதாயிட்டான். நாம என்ன பண்றோம்னா, அவருடைய சித்தத்தை என்னுடைய சித்தத்துக்கு கீழ்படுத்தி ஓகே பண்ணலாம், நீ பண்ணணும். நான் சொல்றது நீ கேட்டு, இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு தான், அது உன் பொண்டாட்டிகிட்ட நடத்தலாம். நீ கடவுள்கிட்ட நடத்த முடியாது, சபையில இதான் ஐயர் போய் நடத்த முடியாது. ஐயர் இந்த ஒழுங்குல தான் போவேன், இந்த ஆர்டர் சர்வீஸ் தான். அதனால இறைவனை நாம் நம் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இறுதியா ஒரு முக்கியமான அறிவாளி வந்தேன், பெரிய சைக்கலாஜிஸ்ட். அவன் பேர் ராபின் பாய்டு பேர், ராபின் பாய்டு. பாருங்க, ஒரு புக் எழுதுனா அது என்ன எழுதுனா, என்கேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்என்கேஜ்மெண்ட். என்னடா என்கேஜ்மெண்ட்னா, நான் முழு நேர ஜபம், முழு இரவு ஜபம், டைம் உபவாச ஜபத்தை போய் ஒரு சின்ன விஷயம். கடவுளை என் ஜபத்தை பார்க்கும்போது என் வயிற்றுல கருவாட்டு குழம்பு இருந்தால் படாண்டு வர, என் வயிற்றுல தயிர் சோறு சேர்த்து ஜபம்னா நல்ல பையன் உபவாச நாட்களில் தயிர் சோறு எழுதி வர, வயிற்ற பார்க்குற ஆள் இவர் இல்லை. இவன் கொஞ்சம் மேலே போய் நெஞ்சு மனசை பார்க்கறது, இவன் மனது நல்லா இருக்குதான், இவன் ஜபத்தை கேட்க. வயிறு எப்படின்னா என்ன, அது ஒன்று தேவை. சிலர் என்ன பண்ணுறோம், உபவாச ஜபம் ஏன் சாப்பிட்டு ஜபம் பண்ண, உன் திருப்திக்கு உபவாசம் இருக்கிறப்பா, இதனால கடவுளை மயக்க முடியாது. உன்னால நம்ம பிள்ளைங்க அப்படின்னா சாப்பிட மாட்டேன், ஏடா அவன் குடிக்கல தான் கோச்சிக்கிறாரு, அவனுக்கு கெஞ்சி கொஞ்சம் முடிக்கடா, அந்த மாதிரி கிடையாது கடவுள். எனவே உபவாச ஜபமும் வேணும், ஆல் நைட்டு வேணும். ஏன் சரி சுருக்கமாக ஜபம் பண்ணுறேன், இது நான் சொல்ல போகிறேன், எல்லாம் எனக்கு தெரியும். நான் நாகாக்க என்று சொல்லி இருக்கிற திருவள்ளுவர் எடுத்து எதுன்னு நான் தான் திருவள்ளுவர் எனக்கே சொல்லியிருக்கேன். நீ எனவே ஆண்டவருக்கு பைபிள் எடுத்து சொல்லி டைமை வீணாக்காத.
உனக்கு தேவையானது இன்னத்துக்காக வந்துருந்து எனக்கு தெரியும். நேற்று தான் சொன்ன மாடா 5000 ரூபா கொடுக்குறேன்னா அது வந்துக்கிறேன். அவன் ஏன் கேட்கணும்? இந்தா எடுத்துப்போம். ஸோ நம்முடைய தேவை முன்கூட்டியாக இருந்திருப்பதால் உங்களோட ஜபம் சுருக்கமாக இருக்கும். வீண் வார்த்தைகளை அலப்பாதே மாறிமானக்காரர் போல ஞானிகள் அறிவில்லாதவன் அர்த்தம், முட்டா பயல்கள்னு அர்த்தம். எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணால் நீ முழு முட்டாளுன்னு அர்த்தம். அவர் இன்னும் ஒன்றுமே தெரியாத உட்காந்துக்கிறாரு. அவருக்கு தெளிவாக ஜெபம் பண்ணுறேன், நீ 1.5 மணி நேரம் ஒன்றுமே தேவையில்லையா? சொல்லுமா பண்ணாம சாப்பாடு ஜெபம் மாதிரி ஆண்டவரே இந்த சாப்பாட்டு உப்பு இருக்க கசக்கூடாது, காரம் இருக்கும் சொல்லமா பண்ணுறேன். அன்றைக்கி பண்ணுறதானே சோறு எடுத்துருக்கணும். எவ்வளோ பண்ணாலும் சாப்பாட்டில் இந்த சாப்பாடு எனக்கு போய் வயிற்றுல பேஜாகக்கூடாது, சீக்கிரம் வச்சிடணும் ஆகணும். எவ்வளோ பண்ணாங்க தேவையில்லை. அது மட்டும் ஷார்ட்டாக பண்ணுற மாதிரி மொத்தமாக ஆண்டவா டேக் கேர் ஆஃப் மை ட்ரிப் முடிஞ்சு போச்சு. என் பிள்ளைகளுடைய படிப்பை இவருடைய எதிர்காலத்தை பாரு, என்னுடைய உடல் நலனை பாரு. அப்படியே வந்து சுருக்கமாக சொன்னால் போதுன்றது ஒரு கருத்து சொல்கிறேன். இந்த என்கேஜ்மெண்ட் என்னன்னா, நீ 24 hours கடவுளோட ஜெபம் பண்ணினா அப்போ டிஸ்எங்கேஜ்மெண்ட் எப்படிறாரு? 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ற, மீதி 23 மணி நேரம் எங்க போய்க்கிற? அதான் அவங்க கேட்ட கேள்வி. ராபின் பாய், if you are concentrating 1 hour a day with God and you are engaging 23 hours with Satan for other things, அது நியாயம் கிடையாது. இது என்ன பண்ணணும்னு கேட்டேன். வானா அந்த 1 hour கூட விட்டு 24 hours கடவுளோட எங்கேஜ் பண்ணாங்க. அதே எப்படி பண்ணாரு? அதே எப்படி முடியுமா? உட்கார வச்சு பிள்ளைகிட்ட 1 மணி நேரம் பாடம் கற்றுக் கொடு. நீ விட்டு ஓகே, பஞ்சாதியோட 1/2 hour நல்லா சந்தோஷமாக பேசினது ஓகே. வீட்டு வேலை போய் செய்ய உண்மையிலேருந்து ஹெல்ப் பண்ணு. அல்லது யாருக்காவது எந்த ஒன்று போய் கூட்டு ஜோப் போயிட்டுவான். அந்த வீட்டில் செத்து சாவு நடந்துச்சு, அங்கே போய் 2 hours எடுத்து வந்தேன்னா ஈவில் ஆக்ஷன் அந்த கணக்கில் இது அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆஃப்ல பேமெண்ட்டில் இதெல்லாம் நீ கூட இருந்து பார்த்தாப்பா. ஐ அக்செப்ட் தட் யூ ஆர் வித் மீ ஃபார் சோ மெனி ஹவர்ஸ். பாதியாவது 12 மணி நேரம் 12 மணி நேரம் ஜபம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1 மணி நேரம் ஜபம் பண்ணாங்க. உங்கள் நாடி இதழில் கழித்து 1 மணி நேரம் பாரு. 1 மணி நேரம் மட்டும் மீதி நேரம் என்ன பண்ணுறேன்? சீட் அடிச்சிருப்பேன், கேரம் ஆடுவேன், வேற என்ன இப்போ கிரிக்கெட் பார்க்க வந்திருப்பேன். அவனும் பார்த்து தான் என்ன சொல்கிறேன்னா, we are engaging ourselves with various things, not with prayer. சரி, இப்போ கரெக்டாக சொன்ன டைம் ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் நாளைக்கு எடுத்து விசாரணை செய்வார். சொல்லலாம் நினைச்சேன், நேரம் இல்லை. இங்கே ஓம் சாமன் பற்றிலாம் சொல்லிக்கிறீங்க. தப்பாக இருக்கிற டேட்டெல்லாம் ஒரு முக்கியமான மிஷினரி பற்றி சொல்கிறேன். ஐக்கியராஜ் மாணிக்கவர் 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் செக்ரட்டரி 2 முறை வந்தார். அவங்களுடைய சகோதரி அக்கா திரவியம் கல்யாணம் ஆகாதவங்க, மிஸ்ஸி வைக்கா கல்யாணம் ஆகாதவங்க, ரோடா மேரி இவங்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்கலாம் பட்டத்தில் போய் குடிசையிலேயே வாழ்ந்தாங்க. 23 வருஷம் சாணி போட்ட வீடு, செவரு இல்லாத வீடு. நான் பார்த்தேன் அந்த வீட்டை. மிஸ் தான் மிஸ் வைக்கா. அந்த அம்மா நடந்தே போனாங்க. எல்லா கிராமங்கள்லாம் வயசான கூட பார்க்க வேண்டிய போனாங்க. ஹோம்ஸ் எல்லாம் பங்களார் உட்காந்து பங்காடிட்டு காப்பிடலாம். இங்கே ஒரு குறை இருந்தாரு, சபால்பட்டி இருந்தாங்க. இப்படி தொட்டா அந்த காலத்து இப்படி ஆடும். நான் ஸ்பீட்னு பேர். மிஷனரிக்கு சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க. இந்த அம்மா சாவர வரைக்கும் கிராமத்தில் நடந்தே இருந்தாங்க. ஜோதிடர்கள் புத்தத்தூரில் கடைசியில் அமெரிக்கா போன யாரும் பெரிய பிள்ளை வேறு யாரும் பிறக்கல. அவங்க அம்மா அம்மா 1870 வந்தாங்க. அவங்க போய் அமெரிக்கா போனால் ஒரு ஆள் இல்லைங்க. அங்கே போய் ஆனால் ஆசிரியர் சேர்த்து ஊரோட அங்கே போய் சிலாமது படம் மறைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னுட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. அவங்க சிசி வைக்கா இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் இதில் போட்டுருக்க பேர், அதனால தான் எனக்கு இதில் அவங்க பேர். எனவே பெண்களுடைய பணிகளை இவங்க ரொம்ப வறுமையில் வாழ்ந்தவங்க. அதனால சரி, இந்த புக்கு 100 பாட்டுக்கு 10 பாட்டுக்கு ₹1. ஏசுநாதரை எப்படி செத்தாரு? எந்த பாட்டு எடுத்தாலும் அங்கே அப்படி வரும். தொந்தர கீரை எத்தான் என்ன 76 ஒன்று நம்பருக்கும் என் உயிர் மீட்கவே தன் உயிர் கொடுத்தார். எல்லாம் 100 சாப்பாடு. இது நெல்லு காலத்தில் வச்சு மற்ற ₹10 எண்ணம் வாங்கிக்கங்க. இது கொஞ்சம் ₹100. இது இப்போ நான் எழுதுகிற பாடங்கள் ரொம்ப இலக்கணத்தோடு எழுதிக்கிறேன். காரணம் எம்ஏ எழுதுகிற 3 வருஷம் பாஸ் பண்ணிட்டேன். 5 பாடம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 54 வருஷம் படி எம்ஏ கிளாஸுக்கு பாஸ் பண்ணேன். பட்ட பசங்க இப்போ போன வருஷம் எழுதி 5 எழுதுறேன். இந்த வருஷம் எழுதுறேன். வீட்டில் எழுத சொல்லிட்டாங்க எம்ஏ
அப்படி எழுதும்போது பார்த்து எழுதி கம்ப்யூட்டரில் அனுப்பிட்டு அதில் ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என்னை பற்றி. அது 48 மார்க் வாங்கிட்டு 50 தான் பாஸ். மறுபடியும் எழுதுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிற போனாங்க. சரி, இந்த புத்தகம் மிகவும் இலக்கணத்தோட தமிழ் அறிஞர்கள் படிக்கலாம். நீங்கள் வாங்கி படிக்கலாம். நன்றி. செல்வதை குறித்து சிறப்பாக நமது இடைத்தரகர்களோடு கலந்து கொண்டு ஆயிரங்களுக்கு திருச்செல் சார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நாம் யாரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தவானாகிய கன்னிமரியால் கற்பத்தில் பிறந்தார். பொது நாட்டின் காலத்தில் காணப்பட்டு சிலராக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் மூன்றாம் நாள் மருத்துவருக்கு எழுந்திருக்கிறார். பரமத்துக்கு சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய வந்து வாக்கு வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரை மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தவானை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசு சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரியும் நித்திய ஜீவனம் ஒன்று விசுவாசிக்கிறேன். நாம் யாரும் இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 187வது கீர்த்தனை தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கு என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை முன்னே வந்து செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறேன். அவரோட இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக ஒரு கவலைகள் கொடுத்து போனால் சிறப்பாக காணிக்கை பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என்றால் முன்னே வந்து இந்த ட்ரேல் நீங்கள் வைத்துவிட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
நேசிக்கின்றதான அன்பின் தகப்பனே, தபசு காலங்களில் 3வது வெள்ளி சிறப்பு ஆராதனை நடத்தபடியாக கிருபை செய்து திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய செல்வத்தில் பங்கு கொண்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களாக நாம் ஒருமித்து இந்த வழிபாடை சிறப்பிக்கவும் வார்த்தைகளை கேட்டு துதித்து பாடி புதாக்களுடைய எங்களையும் காணிக்கைகளையும் செலுத்த கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வேண்டுதலும் எதிர்பார்ப்பை கத்த நிறைவேற்றுகிறார். தொடர்ந்து அவர் விசுவாசத்தை நம்பிக்கையும் புரிந்து கொள்கிறோம். செழிக்க வேண்டும், அது எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உணவு அந்த தொடர்புல ஆண்டவரோடு உறவாடுகிறதற்கும் ஆண்டவர் அன்போடு அழைத்து நம்முடைய வேண்டுதல்களை காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அதன் நிறைவை பெற்றுக்கொள்ளவும், ஆதரவை பெற்றுக்கொள்ளவும், அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய துணையோடு தொடர்ந்து உலகப்பிரவான் வாழும் ஓட்டத்தை போட எங்களுக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் தியானத்தை தியானிக்கின்ற காலத்தை இதெல்லாம் வீட்டுவிட வேண்டுமோ, இதெல்லாம் சரீரத்தை பாதிக்கக்கூடியது, எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பாதிக்கக்கூடியது, அதோடாக தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, திருச்சபையின் வாழ்வு, சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிறது. இவரெல்லாம் உணர்ந்து எங்களுடைய பேச்சில், நடத்தையில், பார்வையில், வாழ்வில் எங்களை சீர்படுத்தி கொண்டு அனுதினம் உண்மை நினைத்து அளவுக்கு பெற்றுக்கொள்ள நாங்கள் மற்றவர்களுக்கு இடர்களாகினாலும் ஒழித்து நாங்கள் மற்றவர்களுக்கு வழியாக அமைய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய அன்பை அறிவிப்பதற்கு நாங்கள் உங்களுடைய கருவாய்களாக இருக்க கத்ததாவை எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கிருபை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, இப்படி சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தை கருத்தாய் பயன்படுத்திக் கொள்ள, இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். வழிபாடில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட அழைப்பேற்று வந்து வார்த்தைகளோடு பகிர்ந்து கொண்டு 1000 அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக செபிக்கிறார். அது கொடுத்த தாளந்தைகள் திறமை உமக்கு என்று அர்ப்பணிக்கவும் தொடர்ந்து அவரை எடுத்து நீ பயன்படுத்தபடியாக நல்ல சுகன் பலன் ஆர்வம் தொடர்ந்துட்டார். அவருடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகளை ஆண்டவரை எழுத்தொழிவாக்கி அதை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பல தலைமுறைகளுக்கு ராசியோரமாக நீ வைத்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவரை எடுத்து நீ பயன்படுத்தும் ஆராதனைகள் காசோரமாக இருந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதால் நாமத்தினாலே சொல்லிடுவோம். நல்ல பிதாவே, நாம் யாவும் எழுந்து கர்த்தருடைய ஜெபத்தை செய்து சொல்லலாம். பரமண்டல தெய்வத்தின் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவோம். ராஜ்யம் வருவோம். இந்த சித்தம் பரமண்டலே செய்யப்படுவோம், செய்யப்படுவோம். அங்கே எங்கள் உலகமை புத்த செல்வம் படிக்கிறது போல பெற்றுக்கொள்ளும். எங்களை சோதனை பேசி நாமத்தில் ரசிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்